சோழவரம் அருகே 1 மாத ஆண் குழந்தையை கிணற்றில் வீசி கொலை செய்துவிட்டு காணாமல் போனதாக நாடகமாடிய தாய் கைது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த விஜயநல்லூர் விஜயா கார்டன் பகுதியில் வசித்து வரும் ரமேஷ் சத்யா என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்ட நிலையில் ஆண் குழந்தை ஒன்று பிறந்துள்ளது. 8 மாதத்தில் குழந்தை பிறந்ததால் மருத்துவமனையில் இருந்து சில நாட்களுக்கு முன்புதான் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பாடியநல்லூர் அங்காள ஈஸ்வரி கோயிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவிற்கு செல்ல ரமேஷ் குழந்தையை உறவினர்களிடம் கொடுத்துவிட்டு சென்றுள்ளார். இதையடுத்து சத்யா வீட்டில் இருந்த குழந்தையை காணவில்லை என அலறி துடித்துள்ளார். உறவினர்கள் மற்றும் காவல்துறையினர் தேடிய போது அருகில் உள்ள கிணற்றில் குழந்தை சடலமாக மீட்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சோழவரம் போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அப்போது அருகில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் ஆய்வு செய்த போது சத்யா குழந்தையை மறைத்து எடுத்துக்கொண்டு கிணற்றில் வீசியது தெரியவந்தது. இதையடுத்து சத்யாவிடம் சோழவரம் போலீசார் தீவிர விசாரணை செய்ததில் குறை பிரசவத்தில் குறைந்த எடையில் குழந்தை பிறந்ததால் வருங்காலத்தில் ஊனமாக மாறிவிடுமோ எனவும் தாய்ப்பால் சுரக்கவில்லை என்பதாலும் கொலை செய்ததாக கூறியுள்ளார். இதையடுத்து கிணற்றில் வீசி குழந்தையை கொலை செய்து நாடகமாடிய தாயை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு